ஸ்ரீலங்கால நாம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மெரினா பீச்ல தான் இருக்கோம். டேய் அது மெரினா பீச்லடா, கோல்ட் ஃபேஸ் பீச். ஐயோ சாரிப்பா, லைட்டா தங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. சோ இந்த பீச்ல என் காலை வச்ச உடனே நான் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ண விஷயம் என்னன்னா, டேய் என்னடா இது தரையில ஒரு புடி மண் இல்ல, ஒரே புல்வெளியா இருக்கு. என்ன கொடுமை சரவணனது. நானும் அப்படி இப்படின்னு எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்துட்டேன், எங்கேயுமே மண் இல்ல, ஃபுல்லா புல்வெளியா தான் இருக்கு. சரி தரையில மண் இல்ல பரவாயில்லன்னு கடல் தண்ணியில காலை நினைக்கலான்னு குடுகுடுன்னு ஓடி போனா, தம்பி அங்க பள்ளத்தாக்குப்பா. எது பள்ளமா? டேய் என்னடா இது பீச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் கடல கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் வச்சிருக்கீங்க. கீழே இறங்கி போய் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் இங்க ஏகப்பட்ட கல்லுங்கள்லாம் போட்டு வச்சிருக்கறனால கீழே இறங்குறதுக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த பீச்சுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த பீச்சுக்கு ஈவினிங் டைம் போல போனீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட்டை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இங்க ஒரு அழகான சன்செட்டை நான் பார்த்தேன். அந்த சன்செட்டோட அழகு என் கண்ணை மறைக்குதோ இல்லையோ, திரும்பி பார்த்தா இந்த பில்டிங் தாங்க என் மைண்டை மறைக்குது. எத்தா தண்டி பில்டிங். இந்த பில்டிங்கை பத்தி எங்க அம்மா வந்து கடைசியில சொல்லுவாங்க. சரி கடல் தண்ணியில கால் தான் நினைக்க முடியல, பட் இங்க இவ்வளவு கடை இருக்கிறனால இருக்கிற எல்லா கடையிலயும் இருக்கிற எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிடலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோ பாக்குற உங்கள யாராச்சும் என்ன போல இப்படி எல்லா கடையில இருக்கிற எல்லா சாப்பாடையும் வாங்கி சாப்பிடணுங்கிற ஒரு தவறான முடிவை எடுக்காதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கடையில வாங்கி சாப்பிட பாருங்க. பிகாஸ் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இங்க இருக்கிற எல்லா கடையிலயுமே ஒரே சாப்பாடு தான் விற்கிறாங்க. வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா, நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனு சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. உங்களுக்கு புரியல, வாங்க காட்டுறேன். இந்த கடையை பாருங்க. வடை வேணுமா வடை இருக்கு, ரொட்டி வேணுமா ரொட்டி இருக்கு, இந்த நடுவுல என்னமோ இருக்கே என்னமோ ஒண்ணு இருக்கு. இருக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிட்டீங்களா? அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுங்க, அடுத்த கடையை காட்டுறேன். இங்க பாத்தீங்களா, அந்த கடையில பார்த்த எல்லா சாப்பாடுமே இந்த கடையில இருக்கு. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இதுக்கே ஷாக்கான எப்படிங்க? வாங்க அடுத்த கடையை காட்டுறேன். பாத்துக்கிட்டீங்களா, எல்லா கடையிலயும் ஒரே சாப்பாடு தானே இருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன் ஏதாச்சும் ஒரு கடையில வாங்கி சாப்பிடுங்கன்ட்டு. நீ அப்படி வரியா தம்பி? ஒவ்வொரு கடையிலயும் டிஃபரெண்டான விலையில விற்பாங்கப்பா. எந்த கடையில விலை கம்மியா இருக்குதோ அங்க வாங்கி சாப்பிடலாம்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா நீங்க நினைச்சது வந்து 100க்கு 100 தப்பு. உங்க எண்ணம் இங்க இருக்கிற எல்லா கடையிலுமே வந்து ஒரே விலையில தான் விற்பாங்க. விலை அதிகம் விலை கம்மிங்கிற கான்செப்ட் எல்லாம் இங்க கிடையாது. பட் இதை தவிர்த்து இங்க வேற வேற கடைகளும் இருக்கு. இந்த பாட்வேல நடந்து போகும்போது அப்படியே கீழே பாத்தீங்கன்னா இங்க நிறைய சின்ன சின்ன கேஃப்டேரியா எல்லாம் போட்டிருப்பாங்க. சோ காஃபி அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா வாங்கி சாப்பிடலாம். சிப்ஸ் பாக்கெட் அந்த மாதிரி கூட இங்க இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கடை கூட வச்சிருப்பாங்க. ஃப்ரூட்ஸ்னா முழுசா இருக்காது, பீஸ் பீஸா கட் பண்ணி உப்பு காரம் எல்லாம் போட்டிருக்கோம். சோ கேட்டீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல போட்டு தருவாங்க. அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாம இங்க ஏகப்பட்ட இடங்கள்ல ஐஸ்கிரீம் விற்பாங்க. சரி ஐஸ்கிரீமையாச்சும் வாங்கி சாப்பிடுமே அப்படின்னு நினைச்சு இந்த அங்கிள் கிட்ட வந்து ஒரு சாக்கோபார் வாங்கி சாப்பிட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா இங்க ஒரு கும்பல் வந்து கடல் தண்ணியில காலை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எங்க எப்படி கீழே இறங்குனீங்க எனக்கும் சொல்லுங்க, நானே வரேன் அப்படின்னு கேட்கும்போது, எப்பா நாங்க அந்த பக்கமா சுத்தி வந்தோம்ப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன நீயும் இறங்கி போய் பாத்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே எனக்கு வீட்டுக்கு போகணும்னு ஐடியா வந்துருச்சு. அதனால நான் இந்த பக்கம் இறங்கல. இஃப் சப்போஸ் உங்களை யாராச்சும் இந்த பக்கமா கீழே இறங்கி போய் கடல் தண்ணியில கால் நினைச்சிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எஸ்கியூஸ் மீ மை மதர். ஏமா உங்களதாமா? உங்க ஆடியன்ஸுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்கா? பீச் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு வியூ பார்த்தோம் பாருங்க, வேற லெவலுங்க. ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருந்தது. இதை ஜூம் பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தா ஹில்டன் ஹோட்டல் இங்க இருக்கு. இந்தியால கிண்டில இருக்கிற ஹில்டன் ஹோட்டல்ல நான் ஒர்க் பண்ணியிருந்தேங்க. அப்பயே சொன்னாங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்கவே இல்லையே, ரிசைன் பண்ணிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்னேன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. அப்புறம் நிறைய பேர் வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவா இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நாங்கள் வந்து இந்தியா தான், ஸ்ரீலங்கன் கிடையாது. பட் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். அப்படி அங்கேருந்து பார்த்தா பெரிய பில்டிங் நடுவில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு மாதிரிலாம் போகுதுங்க. இது என்னவா இருக்கும் இது என்னவா இருக்கும்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தோம். அதையும் விடவே இல்லை, ஜூம் பண்ணி பார்த்தோம். என்ன நீங்களே பாருங்களேன், ஐடிசி ஹோட்டல் இங்கேயும் இருக்கு. இங்கே எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஹோட்டல் நிறைய இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீலங்கால வேற எந்தெந்த பிளேஸ்க்குலாம் போகணுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த பிளேஸ் எல்லாம் கவர் பண்ண பார்க்கறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.